அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது மார்ச் மாதம் முடிவதற்குள் அடுத்த 31 நாட்களில் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு எந்தெந்த அமைப்புகள் சரியாகவும் சாதகமாகவும் அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு அபரிவிதமான நன்மையையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய சாதகமான அமைப்பில் வலம் வருவதால் 12 ராசியிலே முதன்மையான யோக பலன்களை நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் இந்த மார்ச் மாதத்தில் சந்திப்பதற்கான யோகம் உண்டு. ஏனென்றால் இந்த மாதத்திற்கு பிறகு அதிரடியாக பல மாற்றங்களை கிரகநிலைகள் சந்திப்பதால் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும். எனவேதான் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான மாற்றங்கள் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. அதிலும் குறிப்பாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு 9ஆம் இடத்தில் மிகவும் வலுவாக வீற்றிருக்கிறார். 9இல் குரு என்றாலே உச்சபட்ச நன்மை நிறைவாக நிச்சயமாக கிடைக்கும். அதிலும் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருகிறார். குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ஜென்மராசிக்கு குருவின் சுப பார்வை அபரிவிதமாக கிடைப்பதும் முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்கிறது. எனவேதான் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறாருங்க முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான். எனவேதான் உறுதியாக 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் குரு வலம் வரக்கூடிய இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை கூட தடைதாமதமின்றி சிக்கலின்றி மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பை நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் சிரமம் இல்லாமல் எளிய முறையில் செய்வதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திப்பதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் தடையில்லாமல் செய்து முடிப்பதோடு அதன் பலனை முழுமையாக பெறுவதற்கான யோகமும் இந்த மார்ச் மாதத்தில் நிறைவாக கிடைக்கிறது. ஏனென்றால் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனியும் ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. 6இல் சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பது இந்த மாதத்திற்கு பிறகு திருக்கணிதத்தின்படி அவர் 7இல் மார்ச் 29ஆம் தேதி முதல் நுழைந்தாலும் பாக்கிய பஞ்சாகமத்தின்படி 2026 தான் நுழைகிறார். அது மட்டுமல்லாது வக்ரகதியில் வந்து பிறகு பின்னோக்கியும் 6ஆம் இடத்தில் வரப்போகிறாருங்க. எனவே உறுதியாக இந்த தருணத்தில் கண்டச்சனியின் ஆதிக்கம் துவங்கினாலும் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது. எனவே கன்னிராசிக்காரர்களுக்கு சனியின் அமைப்பு என்பது மிக சிறப்பான நல்ல வாய்ப்பையும் முன்னேற்றத்திற்கான சிறப்பான சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் உருவாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே நிரந்தர வேலை வாய்ப்பு அமைவதற்கான முதன்மையான யோகம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சிரமங்களை நன்கு கணித்து அதற்கு ஏற்றவாறு பணிகளின் யூகத்தையும் செயல்பாடுகளையும் மாற்றுவதால் மிக சிறப்பான நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7இல் மோட்சக்காரகரான கேது அமர்ந்திருந்தாலும் அடுத்த மாதத்தில் இருந்து அவர் 6இல் நுழைய போகிறார். எனவே மிக சிறப்பான மாற்றம் இந்த மார்ச் மாதத்தில் நிறைவாகவே சப்தமத்தை வலு சேர்க்கக்கூடிய ராகுவின் அமைப்பால் உண்டு. மோட்சக்காரகரான கேது ஜென்மத்தில் இறுதி தருவாயில் வலம் வருகிறாருங்க. எனவே எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் கவலை போன்றவை உறுதியாகவே விலகி நல்ல வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் எளிதில் சந்திப்பதற்கான யோகம் உங்களை தேடி வருகிறது. எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் உறுதியாக விலகி நல்ல நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிமையாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார். கர்மஸ்தானத்தில் முற்பகுதியிலும் பிற்பகுதியில் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் அமர போகிறார் செவ்வாய்.
மங்களகாரகன் பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயினுடைய அமைப்பு மிகவும் சாதகமாக இருப்பதால் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான மங்கள காரியங்கள் தடை தாமதமின்றி சிறப்பாக கைகூடும். எந்த ஒரு முயற்சியை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய காரிய தடைகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் சரியாக கணித்து செயல்படுவதால் மிக சிறப்பான நல்ல மாற்றம் உண்டு. சொத்துக்களை விற்பதாக இருந்தாலும் வாங்குவதாக இருந்தாலும் நினைத்தபடியே சாதகமாக அமைவதற்கான யோகம் மங்களகாரகனின் அமைப்பால் வலுவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் 6ஆம் இடத்தில் யோகஸ்தானத்தில் முற்பகுதியில் சூரியன் வலம் வருகிறார், பிற்பகுதியில் சப்தமத்தில் நுழைகிறாருங்க. சூரியனின் அமைப்பு நினைப்பதை காட்டிலும் இரட்டிப்பு நன்மையையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாக அள்ளி கொடுக்கிறது. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. ஆரோக்கிய தொல்லைகள், உடல்நல குறைபாடுகள் போன்ற அனைத்துமே நீங்கி மிக சிறப்பான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்குமான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் எளிதில் உருவாக்கி கொடுக்க போகிறார். பெரிய அளவிலான காரிய தடைகள் கூட இந்த தருணத்தில் தவிடுபடியாகி முன்னேற்றத்திற்கான வழிவகைகளை எளிதில் உருவாக்குகிறது. எனவே சரியாக கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சுக்கிரன் உச்சம் பெற்று சப்தமத்தில் அமர்ந்திருக்கிறார். வக்ரகதியில் வலம் வந்தாலும் உச்சம் பெற்றிருப்பதால் சில விதிவிலக்கான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே வக்ர இயக்கம் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது என்பதால் கன்னிராசிக்காரர்களுக்கு நினைத்தபடியே பல்வேறு வகையான பணிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதம், சிக்கல் போன்ற அனைத்தையும் முறியடித்து மிக சிறப்பாகவும் எளிய முறையில் வெற்றிகளையும் முன்னேற்றத்தையும் குவிப்பதற்கான நல்ல யோகமும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி பயன்படுத்திக் கொள்ளும் போது பெரிய அளவிலான காரிய தடைகள் கூட தவிடுபடியாகி நல்ல வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை வந்து சேரும். குறிப்பாக கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய உழைப்பிற்கேற்ற சரியான ஊதியத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வருவதால் மிக பெரிய அளவிலான பிரம்மாண்ட வளர்ச்சியையும் உச்சபட்ச நன்மையையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியையும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் உறுதியாக உங்களை வந்து சேருவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. வித்யா காரகரான புதனும் இந்த வேளையில் சப்தமத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறார். அவரும் பக்ரகதியில் திரும்பினாலும் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம், எதிர்பார்த்தபடியே உயர்கல்வி சார்ந்த பணிகள் சாதகமாக அமைதல் போன்றவை கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. சந்திரனை பொறுத்த வரைக்கும் வளர்பிறை சந்திரனாக இந்த மாதத்தின் இறுதியில் வலம் வர போகிறார். துவக்கத்திலும் வளர்பிறை சந்திரனாக வலம் வருவதால் பல்வேறு வகையான காரிய தடைகளை தகர்த்தெறிந்து நல்ல முன்னேற்றத்தை வலுவாக ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள், தாமதங்கள் இந்த தருணத்தில் தவிடுபடியாகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பு சந்திரனின் அமைப்பால் உண்டு. மேலும் இந்த தருணத்தை கன்னிராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் திடீர் கோடீஸ்வர யோகமும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும்.